நவகிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவராகவும் அதே நேரத்தில் அதிகம் தவறாக புரிந்து கொள்ளப்படுபவராகவும் இருப்பவர் சனீஸ்வர பகவான். மக்கள் அவரை துன்பம் தரும் கடவுளாக நினைத்தாலும் உண்மையில் அவர் நீதியின் காவலன், கர்மத்தின் கணக்காளர். மனிதன் செய்து ஒவ்வொரு செயலுக்கும் தக்க பலன் கிடைக்க வேண்டும் என்பதே சனீஸ்வரரின் பிரதான கடமை. சனீஸ்வரர் சூரிய பகவானுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்தவர். குழந்தை பருவத்திலிருந்தே அவர் மௌனமும் தியானமும் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தார். தந்தையான சூரியன் தனது உலகக் கடமைகளில் மூழ்கியதால் மகனை அதிகம் கவனிக்கவில்லை. இதனால் சனீஸ்வரர் மனத்தில் ஒரு ஆழ்ந்த அமைதியும் அதே நேரத்தில் கடுமையான நீதியுணர்வும் உருவானது. அவர் செய்த தவத்தின் பலனால் அவரது பார்வையே மிகுந்த சக்தியை பெற்றது. அந்த பார்வை ஒருவரின் கர்மங்களை உடனடியாக வெளிப்படுத்தும் தன்மை கொண்டதாக இருந்தது. ஒருமுறை தேவர்களின் அரசனான இந்திரன் தனது அதிகார அகந்தையில் சனீஸ்வரரின் சக்தியை அலட்சியம் செய்தான். சனீஸ்வரர் அவனை ஒரு கணம் பார்த்தார். அவ்வளவுதான், இந்திரன் தனது பதவி, புகழ், மரியாதை அனைத்தையும் இழந்து துன்பத்தில் ஆழ்ந்தான். பின்னர் தனது தவறை உணர்ந்து பணிவுடன் சனீஸ்வரரை வழிபட்டு மன்னிப்பு கேட்டான். அப்போது சனீஸ்வரர் கருணையுடன் அவரது அகந்தையை நீக்கியதோடு மீண்டும் அவனுக்கு தேவலோக பதவியை வழங்கினார். இதன் மூலம் சனீஸ்வரர் பழிவாங்குபவர் அல்ல, திருத்துபவர் என்பதும் உலகிற்கு தெளிவானது. இராமாயண காலத்தில் ராவணன் சனீஸ்வரரையும் மற்ற நவகிரகங்களையும் சிறையில் அடைத்தான். தனது வலிமையால் எல்லோரையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற அகந்தையே அதற்குக் காரணம். ஆனால் ஹனுமான் லங்கையை எரித்தபோது சனீஸ்வரரை சிறையிலிருந்து விடுவித்தார். அதனால் மகிழ்ந்த சனீஸ்வரர் ஹனுமானுக்கு ஒரு வரம் அளித்தார். ஹனுமான் பெயர் உச்சரிக்கப்படும் இடங்களில், ஹனுமான் வழிபாடு நடைபெறும் இடங்களில் சனியின் கடுமையான விளைவுகள் குறைவாக இருக்கும் என்று கூறினார். அதனால்தான் சனிக்கிழமைகளில் ஹனுமான் வழிபாடு பெரும் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சனீஸ்வரர் கருப்பு நிறமும் நீல ஆடையும் அணிந்து காகம் அல்லது கழுகு வாகனமாக கொண்டு அமைதியான முகத்துடன் காட்சியளிக்கிறார். அவர் கையில் தண்டம் வைத்திருப்பது தண்டனைக்காக அல்ல, ஒழுக்கத்தை நினைவூட்டுவதற்காக. 7.5 சனி இடங்களில் மனிதன் துன்பம் அனுபவித்தாலும் அந்த காலங்கள் மனிதனை பொறுமை, சத்தியம், உழைப்பு, பணிவு ஆகியவற்றை கற்றுத்தரும். சனீஸ்வர பகவான் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டார். பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அடியனாக இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே அளவுகோல்தான். மனிதன் நல்ல கர்மம் செய்தால் தாமதமாக வந்தாலும் உறுதியான நல்ல பலன் கிடைக்கும். தீய கர்மம் செய்தால் தப்பிக்க முடியாத பாடம் கிடைக்கும். எனவே சனீஸ்வரரை பயந்து ஒதுக்க வேண்டியதில்லை. சத்தியமாக வாழ்ந்து பிறருக்கு தீங்கு செய்யாமல் பொறுமையுடன் கடமையை செய்தால் சனீஸ்வர பகவான் துன்பம் தருபவர் அல்ல, வாழ்க்கையை சீர் செய்யும் மகா குருவாக அருள்பாலிப்பார்.